லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 22 முதல் 24 அதிகாரம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 22வது அதிகாரத்திலே இதோ ஒரு தனி மனிதனுடைய ஆஸ்தியையும், அது ஒருவேளை கால்நடை பிராணிகளாக கூட இருக்கலாம், அது அந்த ஆஸ்திகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக உணர்ந்து அதற்கான கட்டளைகளை கொடுக்கிறதை குறித்து 22வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அது ஒரு மனிதனுடைய ஆடுகளாவது மாடுகளாவது கழுதையாவது எந்த காரியமாக இருந்தாலும் திருட்டு போகக்கூடாது. திருடன் அகப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? காணாமல் போன மாடு கழுதை ஆடு வஸ்திரம் யாதொன்றையும் பிறனுடைய தன்னுடையது என்று சொல்லி எடுத்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே கற்றுத்தருகிறார். நாம் ஆண்டவர் நமக்கு தந்த காரியங்கள் போதுமென்று இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய எந்த காரியங்களிலும் ஆசைப்படக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறதை குறித்து இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து சமுதாயத்தில் உள்ள காரியங்களை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக. ஆண்டவராகிய தேவன் நியமித்ததான அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். எப்படி நாம் சமுதாயத்தில் நடந்து கொள்ள வேண்டும், சமுதாயம் சீர்பட்டிருக்கும்படியாய் எப்படி நாம் அந்த சமுதாயத்திலே நாம் எப்படி நாம் பழக்க வழக்கங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவர் இங்கே கற்றுத்தருகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 23வது அதிகாரத்திலே நீதி, இரக்கம் இவைகளை பற்றிய கட்டளைகளை ஆண்டவர் தருகிறதை குறித்து பார்க்கிறோம். தீமை செய்ய திரளான பேச்சுகளை பின்பற்றாதிருப்பாயாக. வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நீதியை பற்றி கரிசனையுள்ள தேவன். அவரே நீதிபரர், அவரே நியாயாதிபதி. அவர் நீதி மேல் பசுத்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த 23வது அதிகாரத்தில் ஓய்வு நாளை பற்றிய கட்டளைகளை ஆண்டவர் தருவதை குறித்து 6 வருஷம் நிலத்தில் பங்கிட்டு 7வது வருஷம் வரும்பொழுது அதில் நாம் அந்த நிலத்தில் பயிரிடக்கூடாது. அந்த நிலம் அப்படியே விட்டுவிட வேண்டும், பயிரிடாமல் அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அதுபோல் வாரத்தில் 6 நாள் வேலை செய்து 7வது நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும், உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் நீ ஓய்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஓய்வு நாட்களின் கட்டளையை தருகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அதே விதமாக வருடத்திற்கு எப்படி 3 பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அற்புகால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை. இந்த பண்டிகைகளெல்லாம் எப்படி ஆசரிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் ஏற்கனவே அவர் லேவிய ராகமத்திலே கற்றுத்தந்த காரியங்களை இங்கே ஆண்டவர் நினைவுறுத்துவதை குறித்து பார்க்கிறோம். வழியை ஆயத்தம் பண்ண கர்த்தருடைய தூதன் முன்பாக செல்வதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எம்மோரியர், ஏத்தியர், பெர்சியர், கானானியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடத்துல உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதான் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு அவர் ஜெயக்கொடியாக இருக்கிற யெகோவா நிஸ்ஸி, அவர் ஜெயமாக சகலவற்றை நடத்துவார் என்பதை ஆண்டவர் இங்கே தெரிவிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதோடு கூட 25வது வசனத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வீக சுகத்தை அவர் அருளுகிறவர். வியாதியோடு இருக்கிறவர்களை பார்த்தால் நோய் நீங்கி சுகமாயிருந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர் தாமே. இந்த தினத்தில் நமது உடலில் பலகீனங்களுக்காக ஏற்பட்டுள்ள பலகீனங்கள், எந்த விதமான சுகவீனம் இருந்தாலும் இந்த நாளிலும் அவர் வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துவாராக. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹீலிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்ததாமே நம்மை சுகப்படுத்திய யெகோவா ரஃபா, அவர் நானே பரிகாரியாய் தேவன் என்று சொல்கிறவர் நம்மை நடத்துவாராக. தொடர்ந்து 24வது அதிகாரத்தை ஆண்டவர் உடன்படிக்கையை உறுதி செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ஒரு உடன்படிக்கையின் தேவன்.
மோசையை பார்த்து ஆண்டவர் உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களுக்கு காது கேட்க வாசிக்கும்படி ஆண்டவர் சொன்னார். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அவர் அந்த உடன்படிக்கை இந்த புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவே தம் இரத்தத்தின் கல்வாரியில் சிந்தி புதிய உடன்படிக்கை ஏற்படுத்திய பொழுது இரத்தத்தின் மூலமான உடன்படிக்கை என்பதை மார்க்கு 14ஆம் அதிகாரத்திலும் எபிரேயர் 9வது அதிகாரத்திலும் குறிப்பிட்டு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் நாமும் உடன்படிக்கையின் தேவனோடு இணைந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்கள் அதன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். அவர்களுக்காக பிதாவாகிய தேவன் பயப்படாத சிறுமந்தையே உனக்காக ராஜ்யத்தை தர பிதா பிரியமுள்ளவராக இருக்கிறார் என்று பரலோக ஆசீர்வாதங்கள் அருளுகிறவர், நித்திய ஆசீர்வாதங்களை நமக்கு அருளுகிறவர். அந்த உன்னத தேவனோடு நாம் இணைந்திருப்போம். மோசே எப்படி இரவும் பகலும் 40 நாள் மலையிலே ஆண்டவரோடு இணைந்தது போல நித்திய காலம் இதோ ஜெயம் கொள்ளின் எவனோ அவனும் என் சிங்காசனத்தில் அமர செய்வேன் என்று சொல்லி அருள் செய்கிற வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மோடு அவர் நடத்துவார். நமக்கு இந்த வாழ்க்கையை ஜெயமாக நடத்துவார். அவர் நம்ம சுகத்தையும் பலத்தையும் அருள் செய்து அவர்தாமே நம்ம சமாதானத்தை தந்து சர்வ வல்லவர் நம்மை நடத்துவாராக. குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, எதிர்காலங்களை ஆசீர்வதித்து தருவாராக. உன்னைய தேவ பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.